வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் எக்ஸல்ல. அண்ட் 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 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை பாஸ் ஆர் அவங்க ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை கம்பேர் பண்ணலாம். எப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ஆரை யூஸ் பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில் போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மல்டிபிள் லாஜிக்கில் செக் பண்ணி பார்த்தோம். அது முடியல. அது காரணம் என்னன்னா அண்ட் வந்து ஒரே ஒரு டெஸ்ட் ஃபெயிலியரா ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனா கூட அது வந்து ட்ரூ காட்டாது, ஃபால்ஸ் தான் காட்டும். அதே ஆனா ஆறுங்கிறது வந்து ஏதாவது ஒரு அந்த என்டையர் லாஜிக்ல ஒரு 10 லாஜிக் இருக்குன்னா 10 லாஜிக்ல ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூ ஆனா கூட அது வேல்யூவை ட்ரூன்னு காட்டும். ஸோ இதுதான் ஆண்டுக்கும் ஆறுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஆரை யூஸ் பண்ணி எதுக்கு இஃப் கண்டிஷன்ல ஆரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா தமிழ் 91 எடுத்திருக்காரு, 85 எடுத்திருக்காரு, 89 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதுல யாரா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம இப்படி ஒரு சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு நான் கொண்டு சொல்ல வரேன். என்னன்னா எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பசங்க வந்து யாராவது ஒரு சப்ஜெக்ட்ல 90க்கு மேல மார்க் எடுத்துட்டா அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல இஃப் ஆர் ஃபுல்லா அரே சூஸ் பண்ணியாச்சு, கிரேட்டர் தென் 90 போட்டாச்சு. 90க்கு மேல மார்க் எடுத்திருந்தா இவங்க வந்து அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 90க்கு மேல மார்க் எடுத்திருந்தா எலிஜிபிள் ஈன்னு போடுறேன் எலிஜிபிளுக்கு, இல்லைன்னா நாட் எலிஜிபிளுக்கு என்இன்னு போடுறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அரே ஃபார்முலா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ரேஞ்ச் வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். அரே ஃபார்முலா யூஸ் பண்ணா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பாருங்க, என்இன்னு வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒரு 90க்கு மேல எடுத்திருக்காரு. அதனால வேல்யூ நமக்கு 8 வந்துருச்சு, எலிஜிபிள்னு வந்துருச்சு. இந்த இதுல பாருங்க, இதுல யாருமே 90க்கு மேல எடுக்கல, அதனால எந்த சப்ஜெக்ட்லயுமே 90க்கு மேல எடுக்கல, அதனால நாட் எலிஜிபிள் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்ல அவர் 90க்கு மேல எடுத்திருக்காரு, அதனால எலிஜிபிள் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சேஞ்ச் பண்றேன். இதையும் நான் 90 ஆக்குறேன். பாருங்க, நாட் எலிஜிபிள் வந்துருச்சு. என்ன ரீசனா நம்ம ஈக்குவல் தான் கிரேட்டர் தானே போட்டிருக்கோம், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போடல. ஸோ இப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போட்டா அது வந்து எலிஜிபிள் வந்திருக்கும். ஸோ திரும்பியும் நான் அவரோட வேல்யூவை 91 மாத்திருக்கேன். ஸோ ஒரு ஆட்டை அந்த ஃபார்முலா எடிட் பண்ணா இந்த அரே ஃபார்ம் வந்து டிஸப்பியர் ஆயிரும். திரும்பியும் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் போடணும், அப்படின்னா அந்த அரே ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நான் அந்த எடிட் பண்ணிட்டு திரும்பியும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு வந்து அரே ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி போடுறது தெரிஞ்சு வச்சு. சப்போஸ் இப்போ அரே ஃபார்முலா யூஸ் பண்ணல, இதே இது ஆர் ஃபங்க்ஷன் வச்சு மேக்ஸ் ஆர் சயின்ஸ் இந்த ரெண்டுலயும் 90க்கு மேல எடுத்திருந்தா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிஜிபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 90க்கு மேல மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் 90க்கு மேல மார்க் எடுத்திருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் குரூப். 90க்கு கீழே யாரெல்லாம் மேக்ஸ்லயும் சயின்ஸ்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல 90க்கு மேல மார்க் எடுத்தது அவங்க ஃபர்ஸ்ட் குரூப், இல்லைன்னா செகண்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம் பாருங்களேன். ஸோ if 90 or greater than 90 இருந்தா ஃபர்ஸ்ட், இல்லைன்னா செகண்ட் அப்படின்னு போடுறோம். யாரெல்லாம் 90க்கு மேல மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு, மற்றவங்களுக்குலாம் செகண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இப்படிதான் எக்ஸல்ல ஆர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆண்டுக்கும் ஆருக்கும் உள்ள கிளாரிஃபிகேஷன். போன இதுல நம்ம ஒரு அப்படியே குழப்பணும், ஆனா அதை சரி கட்டி அதை திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு அந்த வேரியேஷன் புரிஞ்சிருக்கும். ஆருக்கு ஆர் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.